ஹலோ கைஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், எல்லோரும் தமிழை பார்த்துட்டு உள்ளே வந்திருப்பீங்க. ஸோ நம்மளோட ஜீப்ரா ஃபிஷ் வந்து டேங்க்குள்ளே ப்ரீட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்ரெடி ப்ரீட் ஆகிருக்கு என் டேங்க்கில். கிட்டத்தட்ட இது வந்து 4th டைம் நினைக்கிறேன். ஸோ வந்து நான் அப்போலாம் வீடியோ ஷூட் பண்ணது கிடையாது. சரி, அதை பாட்டு ப்ரீட் ஆகி போட்டோம் அப்படின்னு விட்ருக்கேன். ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா வீடியோ ஷூட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ டேங்கோட இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கிளாஸில் கொஞ்சம் ஆல்கே ஒட்டியிருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த சைடு அப்படியே பிளர்ராக தெரியுது. அதே டேங்கோட ஃப்ரண்ட் சைட் பார்த்தீங்கன்னா நான் வந்து க்ளீன் பண்ணியிருப்பேன். பிகாஸ் அந்த இடம் தான் மெயினாக எல்லோரும் பார்க்குறாங்கன்னு சொல்லி. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தா தான் வியூ நல்லா இருக்குது. ஸோ இப்போ நான் ஆல்கியை க்ளீன் பண்ணலான்னு போனேன்னா கூட்டம் பயந்துடும். ஸோ ப்ரீட் ஆகிறதும் நிறுத்திடும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீட் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கீழே கம்பா செடி கூட்டம் வந்துடுது பார்த்தீங்களா, அந்த பஞ்சுக்குள்ளே தான் போயிட்டு ப்ரீட் ஆகிட்டு வரும். ஸோ இப்போதைக்கு அதுக்குள்ளே போனோமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்குங்க. ஏன்னா அதுக்குள்ளே ஏகப்பட்ட மாலி இப்போ வந்து உட்காந்துக்குதுங்க. ஸோ இதுங்க உள்ளே போகும்போது அந்த எக்ஸை சாப்பிட்றதுக்குன்னு. ஸோ மாலி மட்டும் கிடையாது, ரேம் சிக்லெட் கூட அங்கே தான் இருக்குது. இந்த ஜீப்ராவோட எக்கை சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், இப்போயே உங்களுக்கு தெரியும் மெயிலாக ஃபீமேலை சேஸ் பண்ணுறதெல்லாம். அதுக்கப்புறம் கைஸ், ஏஞ்சல் பாவம் கைஸ், ஏஞ்சலுக்கு எதுவுமே கிடைக்காது கைஸ். ஏன்னா அது பார்த்தீங்கன்னா அந்த கேப்பில் தான் விழும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சைடு வியூ பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குதுன்னு. ஸோ ஏன்னா இந்த சைடு கிளாஸை நான் வந்து க்ளீன் பண்ணுவேன். ஆல்கே வந்ததுன்னா அந்த சைடு நான் க்ளீன் பண்ண மாட்டேன். ஆல்கே வந்து ஏன்னா கொஞ்சம் நம்ம வந்து இடுக்கான இடத்துல டேங்கை வச்சுருக்கோம். ஸோ அதனால தான் சரி வரைக்கும் கை போகாது. ஸோ கைஸ், என் டேங்க்கில் வந்து ஒரு விஷயம் நடக்கும். அது என்னென்னா, இப்போது ஜீப்ரா ப்ரீடிங் நடக்குதா. ஸோ ஜீப்ரா ப்ரீடிங் நடந்து அது எக்ஸை லே பண்ணும். அந்த எக்ஸை பார்த்தீங்கன்னா மாலி சாப்பிடும். அதுக்கப்புறம் மாலி குட்டி போடுவோம் பாருங்கள். அந்த மாலி குட்டி வெளியே வந்த உடனே ஜீப்ரா முழுங்கிடுவாங்க அந்த குட்டியை. அவ்வளோ பெரிய குட்டி கைஸு. இதுங்க தலைக்கு சைஸ் இருக்கும். இதுங்க முழுங்கிடுவாங்க அந்த குட்டியை. வந்து அதை ஒரு செகண்ட் உயிரோடு நீந்த விட மாட்டானுங்க. தப்பாலும் போய் பிடிச்சி முழுங்கிடுவாங்க. இது அப்படியே சைக்கிளாக என் டேங்கில் நடந்துகிட்ருக்கு. ஸோ இது குட்டி அது சாப்பிட்றது, அதோட குட்டி இதை சாப்பிட்றதுன்னு. அண்டு நிறைய பேருக்கு தோணலாம், ப்ரோ ஜீப்ராவெல்லாம் தனியாக பிரித்து அதை ஒரு ப்ரீடிங்காக செட்டப் பண்ணி போடலாமேன்னு. ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து பிளான்ட் டேங்க்கில் மீனை விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதை திருப்பி பிடிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். முக்கியமாக இந்த ஃபாஸ்ட் மூவிங் ஃபிஷஸ்லாம் விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி கிடைக்காது. அவங்களாம் கையை உள்ளே விட்டாலே, நெட்டை உள்ளே விட்டாலே ஓடி போய் ஒழிஞ்சுப்பானுங்க செடிக்குள்ளே. நம்ம நெட்டை அந்த செடியாண்டெல்லாம் எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த செடியும் வேரோட பிச்சுக்கிட்டு வந்துடும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. ஸோ கம்பும்பாலாம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பட் நம்ம அதை கலரி விட்றது அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ கலரி விட்டோன்னா திருப்பி அதே இடத்துல செடியை வைக்கும்போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ மற்ற வேர்கள்லாம் இருக்கும்போது. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த மீன்களை பிரிக்காமல் இதுக்குள்ளேயே வச்சுருக்கேன். சப்போஸ் எக்கெல்லாம் வந்து ஏதாவது கொஞ்சம் எக்கு தப்பிச்சு குட்டி மீனாக வந்துச்சுன்னா அது உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம் கைஸ். ஏன்னா குட்டி மீனாக வந்துடும். அது வந்து ஓப்பனில் நீந்திச்சுன்னு வச்சுக்கோயேன், மாலி ரேம்லாம் பார்த்துச்சுன்னா அடித்து சாப்பிட்ருவாங்க. இப்போ பாருங்கள், புதற்குள்ளே போயிட்டு வரானுங்க பாருங்கள். கன்ஃபார்ம் எக்கு போட்டு வந்துக்கிறானுங்க. அதான் புதற்குள்ளே போயிட்டு இருக்கிறானுங்க. ஸோ திருப்பி போகிறாங்க பாருங்கள். சேஸ் நடக்குது பாருங்கள் உள்ளே. அது சேஸ் நடக்கணும் தெரிஞ்ச உடனே மாலி உள்ளே வந்துடுவாங்க. எப்படி தான் இவனுக்கு தெரியுதுன்னு தெரியல. இவனுக்கு அன்சைடாக இருப்பானுங்க. எக்குலே போடுற விஷயம் தெரிஞ்ச உடனே வந்துடுவாங்க. ஸோ ஓகே, அந்த குட்டி விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா. அது வந்து ரொம்ப கஷ்டம் இல்லை, சர்வை ஆகுறது. பட் நம்ம அதை பார்த்தா தனியாக செப்பரேட் பண்ணி வைக்க முயற்சி பண்ணலாம். ஆனால் அதை வேணால் ட்ரை பண்ணலாம், பிடிக்க முடியுதான்றதை. ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரீடிங்கை பார்ப்போம். ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதுங்க எல்லாம் அந்த செடிக்குள்ளே போயிட்டுருக்கு. இதை பாருங்கள், ஃபீமேல் ஓடுது பாருங்கள். பின்னாடியே மெயில் சேஸ் பண்ணிட்டு போகிறானுங்க பாருங்கள். அப்படியே சேஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஃபீமேல் எக்ஸை லே பண்ணிட்டு இருக்குது கைஸ். அப்படியே மேலும் அப்படியே ஃபர்டிலைஸ் பண்ணிடும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் இந்த ப்ரீடிங் நடக்குது போல். அவ்வளோ எக்ஸ் வருது கைஸ். ஆக்சுவலி இது வந்து அந்த சைடு கேமராவில் என்னால் ஷூட் பண்ண முடியல. ஸோ ரொம்ப மைனூட்டாக இருக்குது எக்ஸு. ஸோ அந்த எக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வெறும் கண்ணால் பார்க்க முடியுது. அப்படியே அந்த பொடியாக போகுது. ஸோ அது பொடியாக போகிறது தான் நம்மளால் பார்க்க முடியுது தவிர அந்த இடத்துல எவ்வளோ எக்ஸு போகுதுன்றதெல்லாம் தெரியல. பட் நிறைய போகுது, அது மட்டும் கன்ஃபார்ம். ஸோ அந்த எக்ஸெல்லாம் போய் கீழே சாயில்குள்ளே போய் ஒளிஞ்சால் தான் உண்டு. இல்லாட்டி அந்த ராக்ஸ்குள்ளே, அது லாவா ராக்ஸாக, ஸோ சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். ஸோ அந்த லாக்ஸ் ஹோல்ஸ்குள்ளெல்லாம் போய் ஒளிஞ்சால் தான் உண்டு. மற்றபடிலாம் இவனுங்களே சாப்பிட்ருவாங்க. ரேம் தான் எனக்கு மெயினாக சாப்பிட்ணுன்னு இருக்குது. மாலி கூட வேணாம். ஏன்னா ரேம் வந்து நம்ம ப்ரீடிங்க்கு வச்சுக்கிறோம். அதுக்கு வந்து நல்ல ரிச் ப்ரோட்டீன் ஃபுட்டு பார்த்திங்கன்னா பிளட் வார்ம்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ பிளட் வார்ம்ஸுக்கு பதிலாக இது ஒரு சைடில் ஒரு ரிச் ப்ரோட்டீன் ஃபுட்டாக வந்துடும். ஸோ நம்மளுக்கும் பார்த்திங்கன்னா ப்ரீட் பண்ணும்போது ரேம் அந்த நல்லா ஃபர்டிலைஸும் பண்ணும். அது இல்லாமல் ஃபீமேலில் கொஞ்சம் நிறைய எக்ஸும் போடும்.
அந்த எக்கும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் இருக்குது. பட் பார்த்திங்கன்னா அது ரேம்களுக்கு கிடைக்குதான்னு தெரியல. எனக்கு மாலிக்கு வேணால் கன்ஃபார்மாக கிடைக்குதுன்னு தெரியும். ஸோ மாலிலாம் பார்த்திங்கன்னா அட்டகாசம் பண்ணிகிட்ருக்காங்க டேங்க்கில். பிரிக்கணும்னு பார்த்துட்ருக்கேன். மலபார் ஸ்னேக்கிட்டுக்கு எப்போ இவனுங்களை நான் ஃபீடாக போடுவேன்னு இருக்குது எனக்கு. ரொம்ப இரிட்டேட் பண்ணுறானுங்க கைஸ் இவனுங்க. ரேம் வந்து ப்ரீட் பண்ணும்போது நடுவில் போயிட்டு அதை டார்ச்சர் பண்ண வேண்டியது. அதுங்க ரொம்ப டென்ஷன் ஆகி மாலிஸை போட்டு அடிக்கும். இதுங்களுக்கு சொர்ணம் இருக்கானே தெரியல. இதுங்க அவ்வளோ அடி வாங்கிட்டு ரிட்டர்ன் தான் வரும். அதனால் இதை மாலிஸை பிடிச்சி பிரிக்கவே முடியல என்னால். அதான் சொன்னேன், ஒன்ஸ் விட்டது தான், திருப்பி பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஓகே கைஸ், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஜீப்ரா ஃபிஷ்ஷஸ் வந்து இந்த புதருக்குள்ளே போயிட்டு சும்மா அப்படியே ப்ரீட் பண்ணுறத நான் உங்களுக்கு வந்து கட் பண்ணி போடுறேன். ஸோ அதை பார்த்துட்டு அதோட நம்ம இந்த வீடியோவை என்ட் பண்ணிக்கலாம். ஸோ சும்மா நம்ம சேனலில் போடணுன்னு இருந்தது எனக்கு. ஸோ அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஓகேங்களா. ஒன்ஸ் அந்த செடிக்குள்ளே போச்சுனாலே அது எக்ஸாம் போடுது, அது கன்ஃபார்மு. ஆனால் அது என்னால் பார்க்க முடியுது, பட் கேமராவில் தான் ஷூட் பண்ண முடியல. ஸோ ஓகே கேஸ், இதோட இந்த வீடியோவை என்ட் பண்ணிக்கிறேன். இதை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு நம்ம சேனலில் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. முடிஞ்சால் நான் இதுங்களை தனியாக பிடிச்சி ஒரு ப்ரீடிங் வீடியோ போடுறேன். எங்கள் கையில் மாட்டினா தான், நான் மாட்டவே மாட்டிக்குதுங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்க்குறேன். எதாவது மாட்டிச்சுன்னா பார்க்கலாம். இதுங்க குரூப்பாக மாட்டிச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். ஸோ முடிஞ்சு போனால் ஒரு 2 மேல் ஒரு ஃபீமேல் மாட்டிச்சுனாலும், இல்லை 2 ஃபீமேல் ஒரு மெயில் மாட்டினாலும் நல்லாயிருக்கும். எங்கே ஒன்று பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கே தெரியும் ஜீப்ரா என்ன வேகமாக ஓடுவாங்கன்னு. இந்த பாருங்கள், திருப்பி புதருக்குள்ளே போயிருக்கானுங்க பாருங்கள். எக்கு போட தான் போயிருக்கானுங்க. இந்த வந்துட்டாங்க பாருங்கள் வெளியே. ஸோ கேஸ், இது அப்படியே நான் போடுறேன். ஸோ பாருங்கள் அது எப்படி இருக்குதுன்ற வீடியோவை.